மேலும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவதும் உகந்ததாகும். வியாழக்கிழமை விரதம் இருப்பவர்கள் உப்பு இல்லாத உணவினை உட்கொள்வதே சிறந்தது. மஞ்சள் மலர்களினால் அர்ச்சனை, அலங்காரம், மஞ்சள் வஸ்திரம் சாத்தி குரு பூஜை தரிசனம் மிகுந்த பலன்களை தரும். இதனால் கல்வியில் உயர்வு, திருமண பாக்கியம், மன அமைதி, தொழிலில் முன்னேற்றம், செல்வச் செழிப்பு, தெளிந்த ஞானம், அமைதி போன்ற நற்பலன்கள் கிட்டும். குரு பாதகமாக, அதாவது குருவின் பார்வை நீச்சமாக இடம்பெறும் நிலையிலே ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதும், அதிக நம்பிக்கையும், தவறான முடிவுகளை எடுக்கும் நிலையும், பணம் நிலைத்திராத தன்மையும், எதிலுமே தெளிவு இல்லாத நிலையும் தோன்றலாம். ஆனால் நம்பிக்கையோடு வியாழ பகவானை நாம் வழிபடும் போது ஒவ்வொரு வழிபாடும் வாழ்க்கையிலே ஒளியினையும் உயர்வினையும் வளத்தினையும் சேர்க்கும். வியாழக்கிழமை அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று குரு பகவானுக்கு கொண்டல் கடலை மாலை, மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வணங்கலாம். அதிலும் குருவுக்கு இலுப்பெண்ணெய் தீபம் அதிவிசேடமாகும். எனவே இலுப்ப எண்ணெய், கொண்டல் கடலை போன்றவற்றை ஆலயத்திற்கு நன்கொடையாகவும் வழங்கி குரு பகவானை மனதார வேண்டி வழிபடுங்கள். அடுத்து சுக்கிர பகவான் வீடியோவில் வருகின்றேன். நன்றி, வணக்கம்.